அணு ஆயுத போர் வந்தாலும் நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நாம சொல்ல போற இந்த 5 நாடுகள்ல மட்டும் இவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அணு ஆயுத பாதிப்பே ஏற்படுத்த முடியாத இந்த 5 நாடுகளை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் தான் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான விஷயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படுற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அணு ஆயுத போர் ஏற்பட்டாலும் தாக்க முடியாத, தாக்கவே வேணாம்னு நினைக்கிற இந்த 5 நாடுகள் பத்தின தகவலை தெரிஞ்சுக்கலாம். நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல இப்போ பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கண்டிப்பா எந்த நேரம் வேணாலும் அணு ஆயுத போர் தொடங்கலாம் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. பல தரப்பட்ட நாடுகளுக்கு இடையே சின்ன சின்ன சண்டைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. மோதல் உருவாகிட்டே தான் இருக்கு. பல தீவிரவாத அமைப்புகள், பயங்கரவாத அமைப்புகளை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. யார் என்ன பண்ண போறாங்க, எப்ப தாக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா மீண்டும் ஒரு அணு ஆயுத போர் அப்படி உருவானாலும் நாம சொல்ல போற இந்த 5 நாட்டுக்கு மட்டும் எந்த விதமான பாதிப்பு இருக்காது. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் எந்த விதமான பாதிப்பு இருக்காது அப்படின்ற விஷயமா சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நாடுகள் லிஸ்ட்ல முதலாவது டாப் 5 நாடு தான் சொல்லியிருக்காங்க. 5வது இடத்துல நாடு ஐஸ்லாந்து. இந்த போர் இல்லாத நடுநிலையாக விளங்கும் இந்த நாடு பாத்தீங்கன்னா புவியியல் தன்மையால அணு தாக்குதலுக்கு இலக்கமாக மாற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அணுகுண்டு வீச்சாலும் அணு கதிர்கள் வீச்சாலும் இது தாக்கக்கூடிய விதத்துல இந்த அமைப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஐஸ்லாந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படின்றது தெல்ல தெளிவா தெரியுது. அங்க அணுக்கதிர்கள் வீச்சு செயல்படாது அப்படின்ற விஷயமா சொல்றாங்க. அந்த தட்பவெப்பநிலை அந்த சூழ்நிலை அதுக்கு சாத்தியமானதாக இல்லை அப்படின்ற விஷயமா புவியியல் அமைப்பாளர்கள் சொல்றாங்க. சோ 4வது எத்தக்கூடிய நாடு நியூசிலாந்து. பசுமை, அமைதி மற்றும் வெகு தொலைவில் அமைஞ்சிருக்கு. முக்கியமான விஷயம் தான். இந்த உலகத்திலே வெகு தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா அது நியூசிலாந்து தான். அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, அந்த நாட்டு அரசாங்கம் சரி, எந்த ஒரு நாட்டுக்கும் போருக்கு சப்போர்ட்டாவோ இல்லை அகேன்ஸ்டாவோ எதுவுமே அவங்க பேச மாட்டாங்க. ரொம்ப அமைதியா இருப்பாங்க, நடுநிலையா இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம எந்த சூழ்நிலும் எந்த போர்லயும் அவங்க பங்கேற்றதே இல்லை. அதனால கண்டிப்பா அவங்க மீது ஒரு தாக்குதல் நடத்தணும்ன்ற எண்ணம் கூட எந்த நாட்டுக்குமே வராது. எந்த பிரச்சனையும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் எந்த அணு வீச்சு ஏற்பட்டாலும் கண்டிப்பா நியூசிலாந்துக்கு பாதிப்புல சொல்றாங்க. நியூசிலாந்து 4வது இடத்துல இருக்கக்கூடிய நாடா பார்க்கப்படுகின்றது. நியூசிலாந்தை தொடர்ந்து 3வது இடத்துல இருக்கக்கூடிய பாதுகாப்பான நாடுன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. நடுநிலை நாடாக இது இருந்தாலும் இந்த எந்த போர்லும் பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து பங்கேற்கல. எந்த நாட்டுக்கும் அகேன்ஸ்டா அவங்க பேசல, எந்த நாட்டுக்கு சப்போர்ட்டாவும் அவங்க பேசல. அதனால சுவிட்சர்லாந்துக்கும் எந்த விதமான பாதிப்பு இருக்காது. இது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அணுசக்தி பாதுகாப்பு தங்குமிடங்கள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அணுசக்தியால பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராக சேதத்தை ஏற்படுத்தினாலும் அந்த சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய மக்கள் அணுசக்தி தங்குமிடங்கள் அவங்களுக்கு கட்டியிருக்காங்க. அதுல போய் அவங்க சேஃபா இருந்துப்பாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. சரியானதுக்கு பிறகு அவங்க வெளியில வருவாங்க. அது வரைக்கும் அவங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கட்டப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. அணு ஆயுத போரே வந்தாலும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய நாடு லிஸ்ட்ல 2வது நாடு இந்தோனேஷியா. பாத்தீங்கன்னா இவங்களும் அதே போலதான். எந்த நாட்டுக்கு எதிராகவும் எந்த போரிலும் இவங்க யாருக்கும் சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க, யாருக்கும் அகேன்ஸ்டாவும் இருக்க மாட்டாங்க. நடுநிலையான ஒரு இடத்துல இருந்துட்டு போயிடுவாங்க. யாருக்கு அகேன்ஸ்டாவும் இவங்க பேசவும் மாட்டாங்க. இது மட்டும் இல்லாம அணுப்போர் ஏற்படும் இந்தோனேஷியா குறைவாதான். அப்படி பாதிப்பே ஏற்படுத்தினா கூட இவங்களுக்கு ரொம்ப குறைவான பாதிப்பு தான் இருக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படும். அதனாலதான் இந்தோனேஷியா 2வது இடத்துல இருக்காங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு மத்தியில இந்தோனேஷியா தன்னிச்சையான கொள்கையை கொண்டிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை, அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு. அந்த வட்டத்துக்குள்ள மட்டும்தான் இருப்பாங்களே தவிர வேற எந்த உலக அமைப்புகள் எல்லா விஷயத்திலும் கலந்துக்கிறது, அந்த நிறைய விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, இந்தியா அந்த அமைப்புல இருக்கு, இந்த அமைப்புல இருக்கு, அவங்களுக்கு கட்டுப்படணும், இவங்களுக்கு கட்டுப்படணும், அது மாதிரி எதுவுமே இல்லை. அவங்க தன்னிச்சையா முடிவு எடுத்துக்கலாம். வேணும்னா வேணும், வேணாம்னா வேணாம். அதனாலதான் இந்தோனேஷியாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லைன்னு அப்படின்னு சொல்றாங்க. இந்தோனேஷியாவை தொடர்ந்து 1வது இடத்துல நாடு அணு ஆயுத போரே ஏற்பட்டாலும் எந்த வித பாதிப்பும் இல்லாத அமைதியா இந்த மக்கள் வாழ்வாங்க, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் அண்டை நாடான பூடான்ல சொல்லக்கூடிய இந்த நாடு பாத்தீங்கன்னா பல மலைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு நாடா பார்க்கப்படுது. இதனால பெருசா ஒரு போர் பதற்றமோ, பெருசா போய் இந்த மலைகளுக்கு இடையில போய் இவங்களை தாக்குறதோ அப்படின்ற விஷயம் கண்டிப்பா ஏற்படாது. இவங்க கிட்ட யாருமே போக மாட்டாங்க. மிகவும் இந்த உலகத்தில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாடா பூடான் நாடு தான் இருக்கு அப்படின்ற விஷயமா இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க. முக்கியமான விஷயம், சர்வதேச அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வட்டத்துக்குள்ளாகவே இந்த பூட்டான் அப்படின்ற நாடு வரவே வராது. தன்னிச்சையான கோட்பாடுகளும் தன்னிச்சையான அமைப்பும் கொண்டு அவங்களுக்குள்ளவே ஒரு கொள்கையை வச்சு அவங்களுக்குள்ளாகவே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வறுமையின் நிமித்தமா இருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் எந்த வெளி உலக டச்சும் இல்லை, எந்த வெளி உலக பிரச்சனையிலும் இவங்க தலையிடவே மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு எந்தவித அணுகுண்டுகள் மூலமா எந்த பாதிப்பும் ஏற்படாது. அணு ஆயுத போரே ஏற்பட்டாலும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையில சொல்றேன், இந்த உலகத்துல மிகவும் பாதுகாப்பான ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம அண்டை நாடான பூட்டான். சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலமா அணு ஆயுத போரே இந்த உலகத்துல ஏற்பட்டாலும் எந்தெந்த நாடுகள்லாம் பாதிப்பு இருக்காது அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த தகவல் உங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலா உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒரு மரக்கட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.